மெரினாவில் போராட்டங்கள் நடைபெறுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, மெரினா கடல் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறார்கள். இது குறித்து கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக கடந்த வாரங்களில் சென்னை மெரினா கடற்கரையில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு சட்ட முன்வடிவை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் எழுச்சியாக மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சமூக வலைதளங்களில் மாணவர்கள் தரப்பிலும் பல்வேறு அமைப்பு தரப்பிலும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதற்காகவும் இது போன்ற ஒரு கூட்டங்கள் ஆங்காங்கே நடத்த வேண்டும், இதே போல மெரினா கடற்கரையில் இது போன்ற ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த போராட்டங்களை நடத்த வேண்டும் என்ற பல அமைப்புகளும் பல மாணவர்களும் இது போன்ற விஷயங்களை அந்த சமூக வலைதளங்களில் விவாதித்து வருவதனாலும் இதற்கு முன்னெச்சரிக்கையாக நேற்றே காவல் ஆணையர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதன்படி சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் முதல் நேப்பியர் பாலம் வரை எந்த ஒரு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்துவதற்கு தடை விதிப்பதாகவும் அதனால் இங்கு எந்த ஒரு போராட்டத்துக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்ற அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் இன்று சனிக்கிழமை என்பதனாலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலும் இங்கு இந்த காரணங்களுக்காக மாணவர்கள் மற்றும் சில அமைப்புகள் இங்கு ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டத்தில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாக சில தகவல்கள் காவல்துறைக்கு சென்றிருப்பதன் காரணமாக இங்கு கிட்டத்தட்ட சென்னை மெரினா கடற்கரையில் பட்டினப்பாக்கத்திலிருந்து நேப்பியர் பாலம் வரை ஆங்காங்கே அதிரடிப்படை காவல்துறையினரும் சாதாரண காவல்துறையினரும் ரோந்து பணியிலும் காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது இந்த பணியை பாதுகாப்பு பணியை பார்த்து வருகிறார்கள். மாணவர்கள் சில பேர் வரும்பொழுது அவர்களிடம் அறிவுறுத்தி இந்த பகுதியிலிருந்து செல்லுமாறும் ஒன்று கூடி நிற்க வேண்டாம் என்ற அறிவுறுத்தலையும் அவர்கள் வழங்கி வருவதை இங்கு கண்கூடாக பார்க்க முடிகிறது. செந்தில்குட்டி, ஐஸ் ஹவுஸ் பட்டினப்பாக்கம் காவல் நிலையங்களுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதா? காவல்துறை தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? கடந்த அந்த மாணவர் போராட்டத்திற்கு பிறகு சில வன்முறை சம்பவங்களும் அந்த நேரத்தில் நடந்தது. கடந்த 23ஆம் தேதி ஏற்பட்ட அந்த வன்முறையின் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய காவல் நிலையங்களும், அதாவது கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. அதே போல் அருகில் இருக்கக்கூடிய மீனவர் குப்பங்களும் அதிக அளவில் பாதிப்பை சந்தித்தன. எனவே இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பட்டினப்பாக்கம் காவல் நிலையம், ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையம், திருவல்லிக்கேணி காவல் நிலையம் என அனைத்து காவல் நிலையங்களும் ஒரு சென்சிட்டிவ் ஏரியாவாக காவல்துறையினர் கருதி அந்த பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பை தற்போது வழங்கியிருக்கிறார்கள். அதே போல இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி மற்றும் கடலின் உட்பகுதி, அதே போல கடற்கரைக்கு வெளியில் இருக்கக்கூடிய சாலை, அதே பகுதி அந்த மீனவர் குப்பங்கள், அதாவது கிட்டத்தட்ட அயோத்தியா குப்பம், பட்டினப்பாக்கம் இந்த பகுதிகளிலும் அதிக அளவில் காவல்துறையினர் தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை காரணமாகவே இந்த காவல்துறையினர் இது பற்றி கேட்கும் பொழுது முன்னெச்சரிக்கைக்காகவே இது போன்ற எதுவும் போராட்டங்களோ எதுவும் நடந்துவிடக்கூடாது என்ப காரணத்திற்காகவே தற்போது இந்த காவல் பணியில் ஈடுபட்டிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். செந்தில்குட்டி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.